இப்போ கால்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன், பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பால் பாக்கெட் கேட்டவன். எப்படி வேணா வச்சுக்கலாம். இல்ல நீங்க வாய திறந்தாலே கலாயாவே இருந்துட்டு எனக்கு எல்லாமே அது கலாயாவே நான் எடுத்துக்கிறேன். அதனால ஓகே தான். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். என்னத்த இப்ப வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, நான் தான் அந்த காதலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. என் பேர் வந்து சாமுண்டேஸ்வரின்னு வச்சு போனேன். சாமுண்டீஸ்வரி. ட்ரிங் ட்ரிங். ஹலோ. ஏ சாமு. ஹே கவின், எப்படி இருக்க? நல்லா இருக்க சாமு. நீ எப்படி இருக்க? ஏய் நான் சூப்பரா இருக்கேன். இவ்ளோ நாள் கழிச்சு உன்கிட்ட நான் பேசுவேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. ஞாபகம் இருக்கா உனக்கு நம்ம சின்ன வயசுல பண்ணதெல்லாம்? சாமு, நீ வந்து இப்போ ஒரு ரேடியோல பேசுறங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு சாமு. அம்மு ஏன் அம்மா இப்படி பண்ற நீ? யாருமே இது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, எப்படி பேசுவியா அப்படி பேசு. அப்படி பேசிட்டு அப்ப நிஜமாவே யாருமே கேட்க முடியாது சாமு. அப்ப நீ என்னென்னமோ பண்ணிருக்கிற கரெக்டா? நான் பார்த்தேன் நீ உன்னோட ரீசெண்ட் போட்டோ ஷூட்ல நெஞ்சு முடி ஏதோ ஷேவ் பண்ணிருக்கியா? சின்ன வயசுல எத்தனை தடவை கிஸ் கிஸ்னு கேட்டிருப்பேன். இப்ப கிஸ்னு ஒரு படமே நடிச்சிட்டு வந்திருக்கிற. கிஸ் முஞ்சி அட்டன மாஸ்க்னு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கேன் சாமு. மாஸ்க்கு ப்ரமோஷன் போட்டு பாத்தியா? அங்க இருக்க நீ. நீ கூட சாமுன்னு ஒரு மாஸ்க் போட்டுருக்கிற. நானும் மாஸ்க் போட்டு இப்ப வைன் ஷாப் போயிட்டு வரலான் இருக்கிறேன். என்ன சொல்ற? எனக்காக ஒரு பாட்டு. மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற அவதான் சாமுண்டீஸ்வரியா. வா வாட் லவ்வா காமிச்சது ஆம்பளையா மாறிட்ட. அண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள். லவ் யூ நா. ஐயோ ஐ லவ் யூ சோ மச். சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சமோசா முக்காக்குலாம் நான் பயங்கர ஃபேன். நானு என் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சம்சா முக்கம் தான் கிண்டல் போடுவானுங்க. அதனால அது எனக்கு நீங்க இன்னொரு பையனை சொல்லும் போது எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. என்னெல்லாம் மோர் மிளகா மூக்கேன் வான்கோழி வாயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த இதுக்கு கன்ஃபார்மா நேர்ல தான் இன்டர்வியூ பண்ணியே தீர்றோம். அண்ட் கூடிய விரைவில் நம்ம அது வந்து சொல்ல வேணாம். அது நம்ம நடந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம அப்படி சொல்லிக்கலாம் சர்ப்ரைஸா. ஆமா, ஏன்னா நடக்கலன்னா மழுப்பிடலாம் இல்லையா?